ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒரு முறை வாங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் வாங்க தூண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு பரோட்டா சாப்பிட்டா உடலுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மாற்றா அதே டேஸ்ட் கிட்டத்தட்ட வரும். அதாவது கண்ணை கட்டிட்டு அவங்க வாயில போட்டா இது வந்து மைதா மாவு பரோட்டாவா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் உள்ள பரோட்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி ஒரு நான்ஸ்டிக் பேன்ல ஊத்தி அடுப்பு மேல வச்சிருக்கேன். இப்ப தண்ணி வந்து பாயில் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. தேவையான அளவுக்கு நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி பாயில் ஆயிடுச்சு. தண்ணி பாயில் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அடுப்பை பத்த வச்சது அப்படியே பத்த வச்ச மாதிரியே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை போட்டு அப்படியே கிளறிடணும். நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அழுத்தி பிசையணும். அப்பதான் வந்து எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகும். இப்போ அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கு. சிம்ல வச்சிருக்கேன். மாவு தண்ணி எல்லாம் சேர்ந்து இப்படி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். மேஜை மேல அதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை கொஞ்சம் கைக்கு தொட்டுட்டு இதை அப்படியே பிசையலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சு பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா சாஃப்டா இருக்கும். அதே போல இப்படி இழுத்தோம்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஜவ்வு தன்மையோட இருக்கும். பாருங்க, இழுத்தா அப்படி ஒரு பிடிப்போட இருக்கும். இந்த மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸா நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி இப்ப நம்ம எல்லாத்தையுமே இப்படி உருண்டை போட்டு வச்சாச்சு. இப்ப ரோல் பண்ணலாம். எப்படி ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு சப்பாத்தி கல்ல அல்லது டேபிள் மேல வழக்கமா நம்ம எப்படி ரொட்டி பரோட்டாக்கெல்லாம் ரோல் பண்ணுவோமோ அதே போல ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணியாச்சு. நல்லா தின்னா ரோல் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பொற வச்சுக்கலாம். வழக்கமா பரோட்டாக்கு 2 விதமா பொற வைப்போம். ஒன்று ஸ்கொயரா வைப்போம், இன்னொன்று வந்து ரவுண்டா வைப்போம். கொஞ்சம் எண்ணெய் இப்படி மேல 1 ஸ்பூன் அளவுக்கு ஊத்தி எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு ஸ்கொயரா பொற வச்சுக்கலாம். ஸ்கொயரா பொற வைக்கும் போது நல்லா உப்பி வரும். இதை வந்து நம்ம வந்து பரோட்டாவா மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, சப்பாத்தி மாதிரியும் செய்ய முடியும். இப்படி ஒரு இது போடுறேன் நான். இப்படி ஒரு இது போடுறேன். ரொம்ப ஈஸி தான். திரும்ப அதே போல இப்படி ஒன்று போடுறேன், இப்படி ஒன்று போடுறேன். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். ராகியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கூட விடணும். சாதாரணமா பரோட்டா சுடுறதுக்கு ஒரு 1 மினிட் அப்படின்னா இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி விடணும். 2 டைம் நல்லா திருப்பி போட்டு வெந்துடணும். வெந்த பின்னால்தான் நம்ம இதுல எண்ணெய் ஊற்றணும். இப்போ நான் எண்ணெய் ஊத்துறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சைடு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த சைடு நம்ம ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தாம நமக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து சப்பாத்தியா போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ அப்படியே உப்பி வருது. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து நம்ம பொற வச்சிருக்கறதுனால அது அப்படியே கலண்டு மேல தூக்கிட்டு வருது. அடுத்ததான் நம்ம சப்பாத்தியும் சுட்டு பார்த்துடலாம். சப்பாத்தி எப்படி வருதுன்னு பாருங்க நீங்களே. நம்ம இப்படி சப்பாத்தியா ரோல் பண்ணும்போது ரோல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லிட்டு இப்படி ஷார்ப்பா இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே நறுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஷேப் ரொம்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ரவுண்டாவே வந்துருச்சு அப்படின்னா ஃபைன், அப்படியே நீங்க வந்து சுட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீட்டா வேணும் அப்படின்னா எடுத்துட்டு இந்த மீதி மாவை வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து போட்டு சேர்த்து அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆஸ்க் ஜான்சி டிஷ்வாஷ் ஜெல் நல்ல நுரைவளமும் கிருமிகளையும் அழுக்குகளையும் நீக்கும் சக்தியும் கொண்டது. உயர்தரமான PH7 ஃபார்முலாவில் தயாரிக்கப்படுவதால் கைகளுக்கு அலர்ஜி ஏற்படுத்தாது. நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ உங்க வீடு தேடி வருது. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க. சப்பாத்திக்கு நம்ம எண்ணெய் ஊத்தாமையே சுட்டுக்கலாம். பட் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெயும் ஊத்திக்கலாம். சுட்டு எடுத்துட்டு கடைசியில வேணா கொஞ்சம் பட்டர் கூட தடவிக்கலாம். நல்ல ஒரு வாசனையா ஒரு டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க வந்து லைக் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு 1/2 நிமிஷம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தூக்குது. அப்படியே எப்படி உப்பி வருது பாருங்க. லேசா இப்படி செவக்கும். அந்த ஸ்டேஜ்ல கரெக்டா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பரோட்டாவை பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
லேயர் லேயரா நமக்கு அருமையான பரோட்டா கிடைச்சிக்கிச்சு. அதே போல இப்ப சப்பாத்தியும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாஃப்டா உள்ள அப்படியே பேக் மாதிரி இருக்கு பாருங்க. செம்ம சாஃப்டா இருக்கும், அப்படியே பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலரை மட்டும் பார்க்கல அப்படின்னா யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. கலர் ப்ரௌனா இருக்கிறத வச்சுதான் அவங்க வந்து இது ராகி சப்பாத்தி ராகி பரோட்டான்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மைதாவுடைய டேஸ்ட்டுக்கு மேட்சிங்கா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹெல்த்தியான பரோட்டா சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்.